பாதுகாப்பு கலையான சிலம்பம் நோய்களை எவ்வாறு எதிர்க்கிறது, உடல் நலத்தை எவ்வாறு காக்கிறது என்பதை மனோகர் இப்போது செய்து காட்டுவார். வணக்கம் நேர்களே, வீரக்கலை நிகழ்ச்சி நான் உங்கள் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில நாங்க உங்களுக்கு செய்து காட்டுவது நோய்கள் வராமல் உடம்பை, அறிவை, மனதை காப்பாற்றுவது எப்படி, அதற்கு என்னென்ன பாடங்கள், உடற்பயிற்சி முறைகள் இருக்குது அப்படிங்கறதான் இந்த நிகழ்ச்சியில நாங்க உங்களுக்கு செய்து காட்டிட்டு வரோம். நேர்களே, முக்கியமான விஷயம் நாங்க சொல்வது, உங்க கை கால்களை நீங்கள் முறையாக அசைக்க தெரிந்து கொண்டால் உங்களுக்கு எந்த விதமான நோய்கள் வராது அப்படிங்கிற பாடத்தை தான் நாங்க உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலம் செய்து காட்டிட்டு வரோம். சொல்லித்தரப்போவது செல்ஃப் டிஃபென்ஸ், தற்காப்பு கலை. ரவுடிகள், சமூக விரோதிகள் உங்களை தாக்க வந்தால் எப்படிலாம் தாக்க வருவாங்க, அதை நீங்க எப்படிலாம் தடுக்கலாம், தடுத்து என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்ற அந்த நாலேஜ இன்றைய நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு தரப்போறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம இந்திய ரவுடிகள் இப்ப நாங்க செய்து காட்டுற சில விஷயம் தான் அடிப்பாங்க. கை போட்டு அடிக்க வந்தால், ஆயத்துல தாக்க வந்தாலும் மினிமம் ஒரு 2 அட்டாக் தான், 2 அஃபென்ஸ் தான் பண்ணுவாங்க. ஒண்ணு நேரம் வருவாங்க, இல்ல சைட்ல வருவாங்க. கத்தினா குத்த வருவாங்க, இல்ல இப்படி வருவாங்க. இந்த மாதிரி வரும்போது அதற்கு நீங்க என்னெல்லாம் பண்ணி உங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன சின்ன விஷயங்களை இப்ப நாங்க உங்களுக்கு செய்து காட்ட போறோம். பாருங்க நேர்களே, நாங்க சொன்ன மாதிரி ரவுடிகள் மேக்சிமம் அடிக்க வந்தா காடா அடி என்று சொல்லப்படுகின்ற இதெல்லாம் வருவாங்க. வேற ஒன்றும் பெருசா தெரியாது, கிக் பண்ணவும் தெரியாது, குத்தவும் தெரியாது. எங்களை மாதிரி குத்தவும் தெரியாது, காடா அடிதான் அடிப்பாங்க. அதை நீங்க உள்தடை, உங்களுக்கு கை காலில் பலம் இருந்தா உள்தடையிலையும் தடுக்கலாம். நேர்களே, ஒரு வார்த்தை சொல்ற கேளுங்க, ப்ராப்பர் டிஃபென்ஸ் ஒன் ஆஃப் த அஃபென்ஸ் சொல்லுவாங்க. நாம் எதிரி நம்மை அடிப்பதை நாம் சரியாக தடுத்தால் அதுவே ஒரு அதிகமாக. அதனால தடை மிக மிக முக்கியம். கையில உங்களுக்கு நல்ல பவர் வச்சுங்களேன், அடிக்கிறான்னா நீங்க ஓங்கி தடுங்க. ஓங்கி தடுத்தாலே அதே ஒரு அடியாயிடும். திருப்பி வச்சு நம்ம அடிக்க மாட்டான். சப்போஸ் உங்க கை கால பவர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கையில கொடையோ இல்ல ஒரு கட்டையோ எது வச்சிருந்தாலும் சரி, அதை எடுத்து ஓங்கி அடிங்க, தடுங்க. அவன் எப்படி அடிக்கணும்னா தடுங்க. புலோவா 1 2 புலோ கால் எப்படி வந்தாலும் இதுல அடிங்க, ஓங்கி அடிச்சுங்க. ஒரு அடிக்கு மேல அவன் தாங்க மாட்டான். டிஃபென்ஸ் நல்லா பண்ணுங்க. 1 டிஃபென்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அஃபென்ஸ் நீங்க அவனை தாக்க போகுது. ஃபர்ஸ்ட் எங்க இருக்கணும்னா, டிஃபென்ஸ் பண்ணீங்கல்ல, ஃபர்ஸ்ட் காலை வச்சு கிரைண்ட் அடிக்க பாருங்க. காலை வச்சு கிரைண்ட் அடிக்க பாருங்க. 1 அடுத்து உங்க அட்டாக் அவங்க கண்ணில் தான் இருக்கு. ஃபிங்கர் 2 விரலை வச்சு கண்ணில் குத்தி. இதெல்லாம் மென்மையான பயிர். எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பாடி வெயிட், எவ்வளவு பெரிய திறமையான இருந்தாலும் கண்ணு ஆஃப் பண்ணிட்டோம்னா நேரம் குத்திருங்க. ஆஃப் பண்ணிட்டோம்னா அவன் காலி. சப்போஸ் கையில உங்களுக்கு பயமா இருந்துச்சா, குடை வச்சு கண்ணில் போட்டு உங்க அட்டாக் கண்ணை நோக்கி தான் இருக்கணும். இப்படி அடிச்சிருங்க, இல்ல எப்படி அடிச்சிருங்க, எப்படி வேணாலும் கண்ணை நோக்கி தான் இருக்கணும். தவிர வேறு எங்கேயும் தவறான இடத்துல அடிச்சுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு கால். நான் ஏன் கிரைண்ட்ல சொல்றேன்னா, கிரைண்ட் டிஃபென்ஸ் கிடையாது. அவன் மைண்ட் அங்க இருக்காது. எந்த விதமான டிஃபென்ஸ் இல்லை, கரெக்டா மாற்றம். 1 அடுத்து கண்ணு. கையில குத்த முடியலன்னா குறைங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்க கவனம் பண்ணிட்டு போனீங்கன்னா செல்ஃப் டிஃபென்ஸ் மிக ஈஸி. அதே சமயத்துல இன்னும் நீங்க சரியான முறையில செல்ஃப் டிஃபென்ஸ் செய்யணும்னா கண்டிப்பா உங்க கை காலுக்கு நீங்க பவர் கொடுத்தா. பவர் கை கால் எந்த அளவுக்கு பவர் இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் ஈஸியா வரும். அதற்கு தினம் ஒரு 20 சிட்டப்ஸ் போடுங்க, 10 புஷ்அப் போடுங்க. கை கால கொஞ்ச நேரம் நில்லுங்க.
கை காலில் ஒரு நிமிஷம் நில்லுங்க, ஆட்டோமேட்டிக்கா கை கால் உடம்புல பவர் வரும். உடம்புல பவர் வர நோயும் வராது. செல்ஃப் டிஃபென்ஸ் குழந்தைகளை இந்த நிகழ்ச்சியில செல்ஃப் டிஃபென்ஸுக்கு உண்டான ஒரு சின்ன ஐடியா பார்த்தீங்கன்னா, சண்டை என்பது பெரிய படிப்பு, அதை நம்ம நிறைய சொல்லணும். வரக்கூடிய நிகழ்ச்சியில ஒரு ஐடியாவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்த நிகழ்ச்சியில வேறு ஒரு பாடத்தோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம். தமிழர்கள் அனைவரும் அனைத்து நலன்களும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ வணக்கம் தமிழா என்றென்றும் வாழ்த்திக் கொண்டே இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.